லூசிபர் தேவதை விண்ணிலிருந்து வீழ்ச்சியடைந்தார். அவர் மட்டுமல்ல, உண்மையில் நூற்றுக்கணக்கான தேவதைகள் அவருடன் சேர்ந்து வீழ்ச்சியடைந்தனர். அவர்களின் பெயர்கள் வேதாகமத்தில் இருந்து நீக்கப்பட்டன என்பது தெரியுமா? அவர்கள் இந்த உலகில் நிலையில்லாமல் போனார்கள். ஏன்? ஏனோக் போன்ற பழைய புத்தகங்கள் சில வீழ்ச்சியடைந்த தேவதைகளின் பெயர்களை கூறுகின்றன. ஆனால் அந்த புத்தகமே நீக்கப்பட்டது. ஏன்? காரணம் தேவனுக்கு எதிராக நடந்த செயலின் விளைவு. உதாரணம், சில சக்தி வாய்ந்த தேவதைகள் பூமியில் மனிதர்களோடு தொடர்பை ஏற்படுத்தும் விதமாக பல தேவதைகளை பூமிக்கு அனுப்பியது. அது தேவனுக்கு எதிரானது. அவைகள் பூமியில் பல மாற்றங்களை மனிதரிடம் ஏற்படுத்தின. குற்றங்கள் மற்றும் மனிதர்களின் மனதில் வன்முறையை தோன்றின. இன்னும் சில ஆபத்தான தேவதைகள் மனிதர்களை போரில் ஆயுதங்களை பயன்படுத்துவதை பற்றியும் வன்முறையையும் பூமியில் வளரச் செய்தன. சில தேவதைகள் பூமியில் சூனியம் மற்றும் வஞ்சத்தை வளர்த்தனர். ஆனால் அவர்களின் பெயர்கள் இன்று வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. அது மட்டுமல்ல, ஏனோக் போன்ற புத்தகங்கள் திருச்சபை தலைவர்களால் நீக்கப்பட்டது. ஏனெனில் இந்த தேவதைகளின் கதைகளால் தவறான வழியில் மக்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக. அவர்களின் கதைகள் நமக்கு எச்சரிக்கை பாடமாக உள்ளது. ஆம், என்னால் முடியும், என்னால் எல்லாம் முடியும் என்று பெருமைப்படுத்திக் கொள்ளுதல் தேவனின் கட்டளையை மீறுபவர்களுக்கு இது எச்சரிக்கை. மாயாஜாலங்கள், சூனியம், மனிதர்களை தவறான வழியில் நடத்துதல், இவைகள் அவர்களை இந்த உலகத்தை விட்டு மறைக்கும். அவர்கள் காணாமல் போவார்கள். இந்த உலகத்தை விட்டு அவர்கள் நீக்கப்படுவார்கள். இதுவே அந்த தேவதைகளின் கதைகள் மனிதர்களுக்கு சொல்லித்தரும் பாடம்.